ஸ்ரீராம ஜெயம். வணக்கம். ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா? ராமாயண இதிகாசத்தில் வில்லனாக மட்டுமே சித்தரிக்கப்பட்ட ராவணன் பேசுகிறேன். ராவணன் என்றதுமே நினைவுக்கு வருவது 10 தலைகள் அல்ல, 10 கலைகள். மருத்துவம், இசை, விஞ்ஞானம் என 10 கலைகளில் தேர்ந்தவன் நான். என்னுடைய வீரத்தையும் சிவபக்தியையும் பார்த்த இறைவனே மயங்கி போனார். என்னுடைய ஆட்சி காலத்தில் மக்களுக்கு கொண்டாட்டம் என்றால் என்னவென்று தெரியாது பாவம். ஏனென்றால் அவர்களுக்கு கவலை என்று ஒன்று இருந்தால் தானே கொண்டாட்டத்தை உணர முடியும். அப்பேற்பட்ட எனக்கு என்னுடைய ஆணவத்தினாலும் அகங்காரத்தினாலும் என்னுடைய சக்தி, பக்தி, புத்தி அனைத்துமே தவறாக வேலை செய்தன. இதற்கு பல சான்றுகள் உண்டு. அந்த சிவபெருமானே இறங்கி வந்து எனக்கு வரங்கள் கொடுத்த போது நான் என்னவெல்லாமோ கேட்டிருக்கலாம். ஆனால் நான் கேட்டதோ எந்த கடவுள்களாலும், தேவர்களாலும், அசுரர்களாலும், அவர்களது எந்த அஸ்திரத்தாலும் எனக்கு மரணம் நிகழக்கூடாது என்று கேட்டேன். இதில் நான் மனிதர்களை சேர்க்கவில்லை. எந்த அற்ப மனிதர்களாலும் என்னை நெருங்கிவிட முடியுமோ என்ற ஆணவம் எனக்கு. என் தங்கை சூர்பனகை அண்ணா என்று கதறி வந்த பொழுது நான் அவளை கேட்ட 3 கேள்விகள்: என்ன நடந்தது, யார் செய்தது, நீ என்ன செய்தாய்? அந்த 3வது கேள்வியை நான் கேட்கும் வரை நேர்மை என்னிடம் இருந்தது. ஆனால் சீதை என்கிற வார்த்தை என் காதில் விழுந்தவுடன், அவள் அழகு என் மனதில் புதைந்தவுடன் என் மனது சஞ்சலப்பட்டது. மாற்றான் மனைவி என்று தெரிந்தும் கவர துணிந்தேன். இது தவறு என்று பலர் உரைத்தும் நான் கேட்கவில்லை. என் சகோதரர்கள் விபீஷணன், கும்பகர்ணன் அனைவரும் எனக்கு நல்லுரையை சொல்லியும் நான் கேட்கவில்லை. என் அன்பு மகன் இந்திரஜித்தை போரில் இழந்தும் என் அறிவுக்கண் திறக்கவில்லை. ஆக என்னை வெல்ல யாரும் இல்லை என்ற அகங்காரம், மாற்றான் மனைவியை கவர நினைத்த முட்டாள்தனம், உறவுகளின் அன்பை காட்டிலும் என் காம உணர்வு மிஞ்சியது, மற்றும் யார் பேச்சையும் கேட்காமல் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஆணவம். இது போதாதா என் அழிவிற்கு? எனவே இந்த ராவணனின் அழிவிற்கு முழு காரணம் என் ஆணவம். ஜெய் ஸ்ரீராம். ராவணனின் வீழ்ச்சி தர்மத்தின் வெற்றியே என்று நிலைநாட்ட ராமபக்தன் ஹனுமன் வந்திருக்கேன். முதல்ல தர்மம்னா என்ன? ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஆனா இந்த ரூல்ஸ் ஒவ்வொரு மதத்திற்கும் சூழ்நிலைக்கும் மாறுபடும். அப்போ இதை எப்படி நம்ம காமனா எடுத்துக்க முடியும்? 4 வகை தர்மங்கள்ல சனாதன தர்மம் அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களுக்குமான பேசிக் ரூல்ஸ். அப்பா அம்மாவை எல்லாரும் மதிக்கணும், ஒரு கணவன்னா இப்படிதான் இருக்கணும், மனைவினா இப்படிதான் இருக்கணும், ஒரு நாட்டு மன்னன்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்ற பேசிக் ரூல்ஸ். நம்ம ஐயனும் சரி, அம்மியும் சரி, 2 பேருமே இந்த சனாதன தர்மங்களை முழுவதுமாக கடைபிடித்தவர்கள். நம்ம ஸ்ரீராமர் முதல்ல சீதா தேவியை கையை பிடிச்ச உடனேயே அவங்களுக்கு தெரிஞ்சதாமா நம்மளை என்னைக்குமே கைவிட மாட்டாரு அப்படின்னு. அதனால வனவாசம் கிளம்புனப்ப கூட எதையுமே யோசிக்காம தன் கணவர் பின்னால காட்டுக்கு கிளம்ப தயாரானாங்க. ராவணன் சீதைய கவர்ந்துட்டு போய் இலங்கையில வச்சிருக்கப்போ நிறைய டைம்ஸ் ஸ்ரீராமர் செத்து போயிட்டாருன்னு சீதையை நம்ப வைக்க முயற்சி பண்ணாங்க நிறைய பேரு. ஆனா அப்பயாச்சும் ராவணனுக்கு ஓகே சொல்வா சீதை அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா சீதை அதை எதையுமே ஒத்துக்கவே இல்லை. ஸ்ட்ராங்கா சொன்னா ஸ்ரீராமர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் உயிரோட இருக்கேனே அப்படின்னு சொன்னாங்களா. ஸ்ரீராமர் இல்ல அப்படின்னா அடுத்த நொடி நானும் இருக்க மாட்டேன், நான் உயிரோட இருக்கேன்னா ஸ்ரீராமர் கண்டிப்பா இருப்பாரு அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொன்னாங்களாம். என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. இப்படி தன் கணவன் ஸ்ரீராமரை நெஞ்சில் சுமந்து இத்தனை பெரிய அரக்கர்களுக்கு நடுவில் தன் கற்பை நிலைநிறுத்தினதன் மூலம் தர்மத்தை காத்து நின்றார் என் அன்னை சீதா தேவி. நம்ம ஐய மட்டும் என்ன சாதாரணமா? போர்ல ஆட்களும் இல்லாம ஆயுதங்களும் இல்லாம நின்ற ராவணனை ஒரு ஸ்டெப் நம்ம தலைவர் முன்னாடி எடுத்து வச்சிருந்தான்னா ஈஸியா கொண்டிருக்க முடியும், போர்ல ஜெயிச்சிருக்க முடியும். ஆனா போர்ல ஆயுதம் இல்லாதவன கொல்லக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக போயிட்டு ஆயுதத்தோட திரும்பி வான்னு அனுப்பி வச்சாரு ஸ்ரீராமர். அது திரும்பி வர மட்டுமில்ல, திரும்பி வரவும் ராவணனுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. இந்த வாழ்வா சாவாங்கிற யுத்த களத்தில் கூட தர்மத்தை நிலைநிறுத்தி இருக்கிறார் ஸ்ரீராமர். அதனால் மட்டுமே சொல்கிறேன், ராவணனின் வீழ்ச்சி தர்மத்தின் வெற்றி. ராவணன் ஹனுமன் வாதத்திலிருந்து நாம் அறிவது என்ன? தர்மம் தலையை காக்கும், ஆனால் தலைகளும் தலையே எடுத்துவிடும். அது தசமுகன் தலையாக இருந்தாலும் சரி. ராமன் அவதரித்ததே ஆணவம் எனும் ராவணத்தை அழிக்கத்தான். ராமன் எனும் தர்மம் காற்றை போல் எங்கும் நிறைந்திருக்கிறது. அந்த காற்றை தன் பக்கம் புயலாக வீசச் செய்தது ராவணனின் ஆணவம். அந்த புயலில் சிக்கி சீரழிந்தான் ராவணன். ஆக ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியே, ஆணவத்தின் தோல்வியே. ஜெய் ஸ்ரீராம்.